நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராய் சார் சொல்லுங்க. ஹேய், சும்மா தான் பண்ணேன். உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். ஏமி எங்க இருக்கா? அவ இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டா. அப்படியா? அவ நீ வரத நினைச்சு ரொம்ப த்ரில்லா இருக்கா. துளசி ஆண்டிய இப்பவே கூட்டிக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இல்ல, அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு துளசி. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அது அட சொல்லு துளசி, இல்லனா நான் சொல்றேன். ராய், ராய், உனக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சுப்பா. யாருமா? மோகன் தான். என்னமோ ரொம்ப அர்ஜென்ட்டா, மொபைல்ல காண்டாக்ட் பண்ண முடியலன்னு லேண்ட்லைன்ல காண்டாக்ட் பண்ணிருக்காரு. நீ வா, அவர் லைன்ல தான் இருக்காரு. துளசி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஸ்டேஷன்ல இருந்து அர்ஜென்ட் கால் வந்திருக்கு. சரி, ஓகே, பை. சொல்லுங்க மனசி. ஹலோ வக்கீல் சார், என்னாச்சு? கல்யாணத்தை பத்தி நினைச்சு நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ண வேண்டியதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க அம்மாவையும் துளசியும் கூப்பிட்டுக்கிட்டு சொன்ன நேரத்துக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்தா போதும். நாளைக்கு ராயும் துளசியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போற விஷயம் காராளி சந்திரனுக்கு தெரிய வந்தா அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆளை நம்பவே முடியாது. மேஜரான ஒரு ஆணும் பொண்ணும் சட்டப்படி கல்யாணம் பண்றதுனால ஒருத்தராலையும் அங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. அதையும் மீறி அந்த ஆள் அங்க வந்து ஏதாவது ஷோ காமிச்சான், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நரம்பு இல்லாத நாக்குங்கிறதால அவன் அவனோட வாயால கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக என்ன வேணா சொல்லுவாங்க. அந்த ஆள் அங்க வந்து துளசி பத்தியும் என்ன பத்தியும் ஏதாவது தப்பா பேசினான்னா அப்புறம் ஆனி டீச்சரும் ராயும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ராய்க்கு காராளி சந்திரனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா அந்த ஆள் அங்க வந்து உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுனானா ராய் கண்டிப்பா பொங்கல் வச்சிருவான். அந்த விஷயத்துல எந்த டவுட்டும் வேண்டாம். கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தா அது பெரிய அவமானம் இல்ல சார்? தேவையில்லாம டென்ஷனை விட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்க பாருங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம துளசிக்கும் ராய்க்கும் கல்யாணம் நடக்கும். இந்த சத்யதேவ் சொல்றேன். நீங்க சொன்னாத நான் கண்டிப்பா நம்புவேன். அப்படின்னா நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட். குட் நைட். நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் பாஸ். வந்திருந்தா உங்க சைஸை விட பெரிய மீனா பிடிச்சிருக்கலாம் பாஸ். அப்படியே ஏரி மீனை பிடிச்சி சாராயத்தை குடிச்சா செம்ம காம்பினேஷன் பாஸ். ஆஹா, மை காட், சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுது.
இதை நீங்க புடி. போன் எடுத்து பேசுங்க, நான் தூண்டில் போடுறேன். கதிரேசன் சார், மார்னிங். என்ன காலங்காத்தாலே ஃபோன் பண்ணிருக்கீங்க? விஷயம் இருக்கு. நீ இப்போ எங்க இருக்க? நான் சும்மா நம்ம குளத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்தேன். உன் தலையெழுத்து தூண்டில் தான் போடணும். திறமை இருக்கிறவனுக்கு தான் மீன் கிடைக்கும். என்ன சார், காலையிலேயே பொடி வச்சு பேசுறீங்க? எது சொல்றதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. சந்திரா, நீ ஆசைப்பட்ட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது. யாருக்கு? துளசிக்கா? ஆமா. பையனையும் உனக்கு நல்லா தெரியும். யாரு? சப் இன்ஸ்பெக்டர் ராய் அலெக்ஸ் தான் மாப்பிள்ள. சார், இது உண்மையா? உங்ககிட்ட சொன்னது யாரு சார்? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் கல்யாணம் நடக்க போகுது. சீக்கிரமா போனா நீயும் துளசி கல்யாணத்துல கலந்துக்கலாம். இவ்வளவு நாளும் செய்யவே கூடாத விஷயத்தையெல்லாம் நான் செஞ்சது துளசிய சொந்தமாக்கிக்கதான். ஆனா அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டா அது இந்த சந்திரன் செத்ததுக்கு சமம் சார். சந்திரா, நீ போய் எந்த பிரச்சனையும் பண்ணாத. நீங்க போனை வைங்க சார். என்னாச்சு பாஸ்? எல்லாம் சொல்றேன், நீ முதல்ல வண்டி எடு. யுவர் டிரைவர் ஆன் டியூட்டி பாஸ். வாங்க. என்னாச்சு? டீசல் காலி ஆயிடுச்சு பாஸ். ஏய், என்ன கருமம் முடிச்சவனே, அப்ப நீ நேத்து டீசல் போடலையாடா? டீசல் போட்டிருந்தா சரக்கு வாங்க காசு இருக்காதுல்ல பாஸ். இப்படி திடீர்னு காலையில இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைச்சனா? ஐயோ. இப்ப என்னடா பண்றது? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நிப்பாட்டியா? நிப்பாட்டுங்கிறல்ல. நல்ல வேலை பிரேக் பிடிச்சது. அவசரமா ஒரு ட்ரிப்பு போகணும். ஒரு காஸ்ட்லியான லோட தூக்கிட்டு போகணும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் a minute. தப்பிச்சிட்டோம்டா பாஸ். டைம் வேஸ்ட் பண்ணாம அதுல போய் ஏறுங்க. அதுலயா? ஆமா. இப்ப அதை பத்திலாம் யோசிக்காதீங்க பாஸ். முதல்ல போய் ஏறுங்க. இந்த ரூட்ல பென்ஸ் வரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆள் துளசிய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல வண்டியில ஏறுங்க பாஸ். வாங்க பாஸ். அட வாங்க பாஸ், வாங்க. இதுல அவமானம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏறுங்க பாஸ். ஃப்ரண்ட்ல ஆள் இருக்குது, நீங்க பேக்ல ஏறுங்க. வண்டி எடுத்துறாதையா, அப்புறம் பாஸ் கீழே விழுந்துருவாரு. நல்லா ஓப்பன் ஏர் பாஸ். சூப்பரா காத்து. இதுல எப்படி? இதுல என்ன பிரச்சனை? BMW வரும்னு வெயிட் பண்ணீங்கன்னா அப்புறம் கிளி பறந்துரும். ஏறுங்க. போலாம். ரைட். டேக் கேர். ஐயோ, பாஸுக்கு இப்ப டைமே சரியில்லை. எத்தனையோ பாஸ் கிட்ட நான் வேலை செஞ்சிருக்கேன், ஆனா இப்படி ஒரு தர்தரம் பிடிச்ச பாஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இனி அங்க வேற போய் அடி வாங்கிட்டு வருவாரோ என்னவோ. அந்த அளவுக்கு தர்தரம் பிடிச்ச பீஸ் நீங்க தான். 50 ரூபாய்க்கு டீசல் போடலாம். இல்லம்மா, இன்னும் துளசி ஆண்டி வரல. ஒரு வேளை துளசி ஆண்டி மறந்துருப்பாங்களோ இன்னைக்கு கல்யாணம்ன்றத. ஏய், அவங்க மறக்கலாம் இல்ல. ஆண்டி இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க துளசி ஆண்டிக்கு கால் பண்ணீங்களா? ஆமாமா. நானும் இப்போ உங்க கூட வந்திருந்தேன்னா நான் துளசி ஆண்டியை பார்த்துருக்கலாம்ல. துளசி ஆண்டி உன்னை பார்க்க தானே வரப்போறாங்க. அதுக்கப்புறம் நீ எப்பவும் துளசி ஆண்டி கூடவே இருக்கலாம்ல. துளசி ஆண்டியை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா வரேன்.
இன்னைக்கு மேரேஜ்னு யார்கிட்டயாவது சொன்னியா? எனக்கு ரொம்ப நெருக்கமான கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் சொல்லல. இனி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு அந்த காராளி சந்திரன் வந்து பிரச்சனை பண்ணுவானோன்னு தோணுது. அவெல்லாம் வரமாட்டான். வந்தாலும் எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். துளசியோட கல்யாணம்னு தெரிய வந்தா அவன் கண்டிப்பா வருவான். அவன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னதுனால தான் உன்னோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பிளான் பண்ணோம். இல்லனா இது ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம நடத்திருக்கலாம். பிரம்மாண்டமா தான் ஒரு மேரேஜை நான் பண்ணிக்கிட்டேன்ல. ஆனா அப்படி பண்ண கல்யாணம் இப்படி முடிஞ்சிருச்சு. அதனால இந்த ஆடம்பரம் பிரம்மாண்டத்துலலாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ போற வாழ்க்கை அன்பா பண்பா இருந்தா அதுதான் மிகப்பெரிய வரம். அம்மா, முகூர்த்த டைம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. ஆனியும் குழந்தையும் வரலையா? இல்ல, துளசி வீட்டுக்கு வரும்போது அங்க வரவேற்கிறதுக்கு ஆள் வேணும்ல. ஆமா, நீங்க ஏன் வர்றதுக்கு லேட் ஆச்சு? வர வழியில கார்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். 2-3 தடவை வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஓ, லேட் ஆனதுனால நான் பயந்துட்டேன். இங்க எல்லாமே ஓகே தானே சார்? ஓகே. மாப்பிள்ளை பொண்ணு சாட்சிங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்க. சார், நான் சொன்னது இவங்கள தான். ராய் அலெக்ஸ். ஆமா. சப் இன்ஸ்பெக்டர். ஆமா சார். இங்க சைன் பண்ணுங்க. மிஸ் துளசி, டாக்டர் ஆஃப் கருணாகரன், இங்க சைன் பண்ணுங்க. எங்க சார்? இதோ இங்க. இங்க அடுத்ததா சாட்சிகள். சத்யதேவ் வர்மா. நான் தான் சார். மானசி யாரு? போடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. இன்னும் முடியல, முக்கியமான ஒரு சடங்கு இருக்கு.
கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ இந்த தாலியை கட்டு. நீயும் கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் கட்டுற தாலியை ஏத்துக்கோமா. வச்சு விடுங்க. நீ எதுக்குடா இங்க வந்த? ஐயோ, வாங்குனதெல்லாம் பத்தாதா? கல்யாணத்துல கலந்துக்கலான்னு வந்தேன் சார். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மரியாதையா கிளம்பி போடா. சரி, கிளம்புறேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணையும் கண் குளிர ஒரு தடவை பாத்துறேன். அதுக்கப்புறம் கிளம்புறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. சந்திரனை தோக்கடிக்கிறதுக்காக நீ பண்ற காரியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குடி. ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. இதனால எல்லாம் இந்த சந்திரன் சோர்ந்து போயிட மாட்டான். இந்த சந்திரன் மனசுல ஏதாவது ஆசைப்பட்டிருந்தான்னா அதை அடைஞ்சிட்டு தான் கண்ணை மூடுவான். அடி வாங்கிட்டு தான் நீங்க இருந்து போக போற.
சார், நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஏன் பொண்டாட்டி கூட. எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அதெல்லாம் பழைய கதை. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால பொண்டாட்டிங்கிற உரிமையில என்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்க. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாலும் இப்பவும் நீ என் பொண்டாட்டி தான். அதனால தைரியமா நான் உங்ககிட்ட பேசலாம். அதெல்லாம் முடியாதே சந்திரா. பொண்டாட்டியா இருந்தாலும் உங்களால மானசியோட அனுமதி இல்லாம மானசி கூட நீங்க பேச முடியாது. வக்கீலோட ஆர்குமெண்ட் எல்லாம் எங்க வேண்டாம், அதெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. என் கிளைண்ட்டுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வக்கீலா எங்க வேணாலும் தலையிடுவேன். அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வக்கீல நீ கூடவே வச்சுட்டு சுத்துறது ஒரு விதத்துல நல்லதுதான். காரணம், இந்த சந்திரனையும் நீ பகைச்சுக்கிட்ட. சரி தள்ளு. சந்திரன் அனுப்பிட்டு இந்த புது மருமகனவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போற சந்தோஷம் முகத்துல தெரியுது. ஆனா ரொம்ப நாள் இந்த சந்தோஷம் நீடிக்காது. என்னடா பயம்புறுத்துறியா? சந்திரா, நல்ல நாள் அதுவுமா என் கைக்கு தேவையில்லாம வேலை கொடுக்காத. உங்களுக்கு இது நல்ல நாள் தான். ஆனா ஆனா சந்திரனுக்கு இது கெட்ட நாள். சந்திரா, இங்க தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்காம கிளம்பு. நான் கிளம்பி போறேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒருத்தி இருக்கா. அவ அவ்வளவு சீக்கிரம் வெளியில போக மாட்டா. இனி நீ ஒரு வார்த்தை பேசுன ஓவரா சீன் போட பார்க்காதீங்க சார். சந்திரன் தோத்து ஒதுங்கிட்டான்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. உண்மையிலேயே தோத்து போனது நீங்க தான். அப்புறம் சார், நீங்க கூட்டிட்டு போறது நான் சாப்பிட்டு வச்ச மிச்சம்தான். டேய், நிறுத்துங்க. நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். அம்மாவும் பொண்ணுங்களும் காத்துக்கிட்டு இருங்க. போடா. அந்த ஆள் சொல்லிட்டு போனதெல்லாம் நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஆள் வருவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதோட போனதே நல்லதுதான். கல்யாணத்தன்னைக்கே ஒருத்தனை காயப்படுத்துறது எனக்கு நல்லதா படல. அதனாலதான் அவனை நான் சும்மா விட்டேன். இல்லைன்னா அவன் எழுந்து நடக்க முடியாதபடி நான் செஞ்சு விட்டுருப்பேன். அதெல்லாம் பண்ண நமக்கு இன்னும் டைம் இருக்குடா. நீ முதல்ல துளசியை கூட்டிட்டு கிளம்பு. வா துளசி. நான் போயிட்டு வரேம்மா. உன் கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா வேற வழி இல்லம்மா. நீ சந்தோஷமா போயிட்டு வா. உனக்காக நாங்க 2 பேரும் எப்பவும் இருக்கோம்மா. லேட் பண்ண வேண்டாம், கிளம்புங்க. போயிட்டு வரேன். வா துளசி.
என்னாச்சு? என்னன்னே தெரியல, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் பார்க்குறேன். இறங்குங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இல்லல்ல. நான் அடிக்கடி எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு நினைச்சு பார்ப்பேன். எப்படி? நீங்க திடீர்னு டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறீங்க. ஆமா, நான் இப்படிதான். யாருக்காகவும் எப்பவும் என்ன மாத்திக்க மாட்டேன். இப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் ஆளை மறக்கிறது ரொம்ப மோசமான வியாதி. நாளைக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவீங்களா? ஹலோ, மறக்காம இருக்கிறதுக்கு நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. நீங்க என்னோட வக்கீல், நான் உங்களோட கிளைண்ட். அது தவிர நமக்குள்ள வேற எந்த உறவும் இல்லையே. அதுக்காக அடிக்கடி இப்பயே சொல்லணுமா? நான் வக்கீல்னும் நீங்க கிளைண்ட்னும் கேட்டு கேட்டு எனக்கே ரொம்ப போர் அடிக்குது. அப்படியா? அப்படின்னா இனிமே வக்கீல்னு கூப்பிடாம வர்மா மாமான்னு கூப்பிடவா? என்ன, இனிமே நான் அப்படியே கூப்பிடவா? போலாமாமா? வாங்கம்மா, நம்ம கிளம்பலாம். என்னாச்சுமா? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சிரிக்காதீங்க. கார்னா ரிப்பேர் ஆக தான் செய்யும். நீங்க திமிரா பேசும்போதே நான் நினைச்சேன் இப்படிதான் ஆகும்னு. உங்க காருக்கே உங்களோட கோபம் பிடிக்கல. ஹலோ, நீங்க என்னுடைய கார்ல வாங்க, நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். மாட்டேன், நான் இதுலயே தான் வருவேன். நான் ஒர்க் ஷாப் காரங்க கிட்ட சொல்றேன், அவங்க ரெடி பண்ணி காரை வீட்ல எடுத்துட்டு வந்துட்டுருவாங்க. ஆமாமா, நம்ம தம்பியோட கார்லயே போலாம். நான் ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே இருக்கேனா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீங்க வாங்கம்மா, என் கார்ல ஏறுங்க. ஏறுங்க. ஹலோ, இது ஸ்டார்ட் ஆகாது, வந்து என் கார்ல ஏறுங்க. வாமா. வந்து ஏறுங்க. வாங்க.
படிக்கிற? ஏன் பாட்டி, எங்க அப்பா துளசி ஆண்டி கூட்டிட்டு தானே வரேன்னு சொன்னாரு. ஏன் இன்னும் வரல? இப்ப வந்துருவாங்கம்மா, சரியா? அங்க பாருங்க, இதோ வந்துட்டாங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. என்னம்மா? ரெஜிஸ்டர் மேரேஜா இருந்தாலும் சடங்குகளை மாத்த முடியாதுல்ல. நில்லுங்க, வந்துடுறேன். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. இதை நீ துளசி கையில கொடுப்பா. சர்ச்சில் தான் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததுனால இப்ப வீட்டில் வச்சு கொடுக்கறேன். மேடம் அப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போலன்னு சொல்லி என்ன எவ்வளவு பிரச்சனை பண்ணா தெரியுமா? அப்படியா செல்லம்?
இப்போ உனக்கு ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்க ஏன் ஆண்டி வரல? நீ வீட்டுக்குள்ள வரும்போது உன்னை உள்ள கூட்டிட்டு போக ஒரு ஆள் வரணும் இல்லையா? இனி துளசி ஆண்டியை பார்க்கறதுக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டி இனி நம்ம வீட்டில தான் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. ஏன்பா நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடுக்கலாம். பாஸ், இப்படி ஓவரா குடிக்காதீங்க, காலி ஆயிடுவீங்க. நான் குடிப்பேன்டா. ஏன்னா நான் எவ்வளவு நாளும் மனசுல சுமந்துகிட்டு இருந்த பொண்ணு இந்த போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான்டா. அவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வெளியே மாலையும் கழுத்துமா வர்றத பார்த்ததும் அவங்க 2 பேரையும் அந்த இடத்துலயே வெட்டி போட்டலான்னு தோணுச்சுடா. வெட்டி போட்டா அவங்க செத்து போயிடுவாங்களே பாஸ், நீங்க உள்ள போயிடுவீங்க. வெட்டி போடாம இருந்தீங்கன்னா அவங்க ஜாலியா வெளியில சுத்துவாங்க, அதை பார்த்து நீங்க ரசிக்கலாம் இல்ல பாஸ்? பார்க்கணும்டா, ஒன்னா இல்ல தனித்தனியா. ஆமாண்டா, அவங்க 2 பேரையும் தனித்தனியா பார்க்கணும். அவங்கள ஒன்னா சந்தோஷமா வாழ நான் விட மாட்டேன். பாஸ், அந்த ராய் அலெக்ஸோட கேரக்டர் தான் தெரியும்ல. அவன் ஆள் வேற ஜிம்பாடி. தேவையில்லாம அவன் கையால் அடி வாங்கி சாகாதீங்க. உங்களுக்கு தெரியாததா, பெருமாள் அண்ணனை பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டான். உருட்டி அடிக்கிறது தான் அந்த ஆளோட மாஸ்டர் பீஸ் ஐட்டம். அந்த ஆள் இப்போவும் கேரளாவில் ஆயுர்வேதிக் மசாஜ் எடுத்துட்டு இருக்காரு. அதனால நீங்க எதுலையுமே கொஞ்ச நாளைக்கு தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லடா, துளசி இன்னொருத்தன் கூட வாழ்றத என் கனவுலையும் கற்பனையிலையும் கூட நான் நினைச்சு பார்க்க முடியாது. இனி என்னோட லட்சியம் அவளோட குடும்ப வாழ்க்கையை சிதைக்கிறது தான்டா. அவங்க குடும்ப வாழ்க்கையை சிதைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பாஸ் கிடைக்க போகுது? அதுல ஒரு விஷயம் இருக்கு. எதையும் யோசிக்காம இந்த சந்திரன் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ராய் அவளை வேணான்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிடுவான். அப்புறம் இந்த காராளி சந்திரனோட காலடியில வந்து அந்த துளசி விழுந்து கிடப்பா. அதுக்கான சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் இந்த சந்திரன் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்டா. அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் காமிச்சா துளசியால் அந்த ராயோட முகத்தை கூட பார்க்க முடியாது. நான் காமிப்பேன். துளசி எனக்கு சொந்தமாக்க என்கிட்ட இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இதுதான்டா. நீ முதல்ல அந்த பால் அங்க வை. இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு நானி ஆண்டி கிட்ட சொன்னேன். இப்படி உட்காரு. பரவாயில்ல, அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் வாழ்க்கையில இப்போ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மருமக வந்துட்டான்னு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம். சொல்லு துளசி, நீ என்ன சொல்ல நினைச்ச? இல்ல, நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ சொல்லுமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா நாம இப்படி கணவன் மனைவி ஆவோன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க என்கிட்ட கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்னம்மா இது? நீ என்கிட்ட என்ன வேணும்னாலும் சொல்லலாம். அதுக்கு இப்படி யோசிக்க வேண்டிய தேவையில்லை.
நீ சொல்லு, என்ன சொல்லணும்னு நினைச்ச? அது நான் உங்களோட மனைவிங்கிறத முழுமையா உணர எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு நான் சொன்னதுல ஏதாவது வருத்தமா? நானும் இதே விஷயத்தை தான் சொல்லலாம்னு நினைச்சேன். உன்னோட இந்த கருத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நீ முழுமையா என்னோட மனைவியா மாற உனக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் நாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஆனா இந்த விஷயம் இப்போதைக்கு நமக்கு மட்டும்தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா நம்மளை நேசிக்கிற எல்லாருக்குமே அது வருத்தத்தை கொடுக்கும். ராய், நான் பாக்குறேன். என்ன ஆண்டி? இந்த அம்மா துளசி கூடயும் அப்பா கூடயும் தான் படுப்பேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா. என் கூட படுன்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். ஐயோ, என்கிட்ட வா. நீ என்னோட செல்ல குட்டி தானே? இவ எங்க கூட இருக்கட்டும். நீ ரொம்ப வருத்தப்பட்டியா? அப்பா, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? துளசி ஆண்டி இங்க வந்துட்டா நம்ம 3 பேரும் ஒன்னா தானே படுப்போம்னு சொன்னீங்க. ஆமாமா, நாம இனி ஒன்னாதான் தூங்க போறோம். அப்பனா நம்ம தூங்கலாமா? படுத்துக்கோ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.